ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் 27 நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல தனவரவு, பொருளாதாரம், குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் நிம்மதி உள்ள சூழ்நிலை உருவாக, அடிக்கடி உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாக்குறதற்கு இதுக்கு உண்டான சித்த பெருமான் யார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள். சரி, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து எண்ணி வரக்கூடிய 2வது நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் பெருமான் யாருன்னு பார்த்து நீங்கள் அவங்கள வணங்கினீங்க அப்படின்னாலே வாழ்க்கையில் நீங்கள் எல்லை இல்லாத மகிழ்ச்சியை அடையலாம். அதே சமயத்தில் தனவரவு, பொருளாதாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இந்த சித்தர் பெருமானை வணங்குறதுல ஒரு லாபம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, கடவுள் அதாவது இறைவன் கர்மாவின் அடிப்படையில் நம்மளை இந்த பூமியில் படைக்க வச்சிருக்கிறார்கள். அந்த கர்மாவின் அடிப்படையில் நம்ம இன்னைக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் நீங்கள் 10 லட்ச ரூபாயை நீங்கள் செவந்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கடவுள் கொடுத்துருக்கிறார். அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாய் காயினாக கடவுள் கொடுக்குறார் அப்படின்னா வச்சுக்கலாம். அந்த காயினை உங்களால் செவந்துட்டு போக முடியுமா? முடியவே முடியாது. செவந்து கொண்டு போக முடியாது. மிஞ்சி போனால் பணத்தின் மேல் ஆசையில் டக்குன்னு ஒரு 5, 6, 8 போகும். இல்லைன்னா ஒரு அரை கிலோமீட்டர் போகும், இல்லை 100 அடி போகும். அவ்வளோதான் செவந்துட்டு போக முடியும். அதுக்கு மேலே செமக்க முடியாது. ஆனால் இந்த சித்த பெருமார்களை நீங்கள் வணங்கும்போது என்ன ஆகும்னா, அந்த 50 லட்ச ரூபாய் காயினை அப்படியே நோட்டாக மாற்றி ஒரு கட்டு கையில் கொடுத்துருவாங்க. ஈஸியாக தூக்கிட்டு போயிடலாம். இதுதான் நம்ம இறைவனை வழிபடுவதற்கும் சித்த பெருமக்களை, அதாவது மகான்களை, குருமார்களை வழிபடுவதற்கும் உண்டான வித்தியாசம். அப்போ இந்த இடத்துல இரண்டுக்குமே பலன் உங்களுக்கு புரியுதுங்களா? பலன் கடவுள் கொடுக்குற கர்மா, அதாவது இறைவன் கொடுக்குற கர்மாவின் அடிப்படை, நம்ம பிறப்பின் அடிப்படையில் ஒரு கர்மாவை நம்மளுக்கு ஈஸியாக, அதே கர்மா தான், 50 லட்ச ரூபாய் சமக்கிற கர்மா தான். அதை ஈஸியாக நம்ம தோளில் தூக்கி போட்டு கொண்டு போகிற கலவா, பாக்கெட்டில் வச்சுட்டு போகிற கலவா, அந்த கர்மாவை நம்மளுக்கு சுருக்கி அதை எப்படி கொடுத்தா இந்த மகன் செமந்துட்டு போவான், எப்படி கொடுத்தா இவன் அதை பயன்பெறுவான் அப்படின்னு கொடுக்கறது சித்த பெருமக்கள் மட்டுமே. ஏன் அப்படின்னாச்சுன்னா, சித்தர்களாக இருக்கிறவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் நம்மளை போல மனிதராக பிறப்பெடுத்து இந்த பூமியில் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அவங்க இந்த பிறப்பில் அனுபவித்து, இந்த சூழ்நிலை பிறந்த மனிதன் இப்படித்தான் கஷ்டப்படுவான். அப்போ அவனுக்கு நம்ம வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய அனைத்து வித கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி லாபத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரும் பங்கு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா மனிதனாக பிறந்தவனுக்கு தானே அவரோட வலி வேதனை தெரியும். அவர் மனிதனாக பிறந்து அவர் மகானாக இருக்கிறாருன்னா அப்போ என்னென்ன விஷயங்களை அவர் சாதிச்சிருப்பார். அப்போ இறைவனை அவங்க இவருடைய இந்த சித்தர்களுடைய ஆசீர்வாதத்துக்கு கட்டுப்படுவான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளே எடுத்துருங்களா, நீங்களே ஒரு நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள். இந்த பூமியில் நம்மளை யாராவது ஒரு ஆள் சாபம் கொடுத்தாலோ, அதாவது நல்ல சாமி, தெய்வ பக்தி அதிகமாக இருப்பாங்க, சாமியே கெதின்னு இருப்பாங்க, நல்ல வேலை இருப்பாங்க, சாமின்னு சொல்லி சாமியாக இருக்கிறவங்க திடீர்னு ஒரு வாக்கு சொன்னால் பழிக்குதில்ல. ஏன்? கடவுள் சொன்னாலும் பழிக்குது, மனுஷன் சொன்னாலும் பழிக்குது இல்லை. காரணம் என்ன? ஒருவன் தன்னுடைய வாழ்நாளில் இறைவனை அதிகமாக நினைக்கிறான். அது இறைவனை நோக்கி அதிகமாக தவம் இருக்கும்போது என்ன ஆகுன்னா, அந்த இறைவன் உங்கள் உடம்புல ஜோதி ரூபத்தில் இறங்கிடுவான். அப்போ நீங்கள் சொல்லும் சொல் கண்டிப்பாக பழிக்கும். சாதாரண ஒரு 40 நாள் 30 நாள் 10 நாள் வேலை இருக்கிற நம்ம சொல்வாக்கே பழிக்கும் பொழுது, தன் வாழ்க்கையை, தன் உடலையே இறைவனுக்காக அர்ப்பணித்து அவருடைய இறைவனை மட்டுமே நம்ம சிந்திக்கணும், தியானத்தில் வைக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, இது போல இருக்கிற மகான்களுக்கு அப்போ எவ்வளோ சக்தி இருக்கும். அந்த பக்திக்கும் அந்த சக்திக்கும் இறைவன் கட்டுப்படுவார். அதனால தான் எப்பா என் பையன் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கானப்பா, அவனுக்கு இந்த வரத்தை இப்படி மாற்றி கொடுக்கணும்னாச்சுன்னா, இறைவன் சொல்வதற்கு முன்னால் சித்தர் பெருமக்கள் இந்த மகான்கள் தரிசனம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா, இறைவன் அதை பார்த்துட்டு ஓரமாக இருந்து வேடிக்கை பார்ப்பானே தவிர, ஏன்டா நீ கொடுத்தான்னு சொல்லி அவர் தட்டி பிடிக்க மாட்டான். சரி, இதுதான் இந்த சித்த பெருமக்களை வணங்குவதற்கு உண்டான ஒரு அமைப்பு. சரி, இதே சித்த பெருமக்களை சித்தர்கள் நம்ம வணங்கும் பொழுது நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயம் தொட்டு நீங்கள் ஒரு ஜீவசமாதியில் போய் அடிக்கடி உங்களுக்கு யோகமான சிவசமாதியில் வணங்கி பாருங்கள். ஒரு தடவை போகும்போது மாற்றம் தெரியாது, 2வது தடவை போகும்போது ஒரு மாற்றம் இருக்கும், 3வது தடவை போகும்போது இன்னொரு மாற்றம் இருக்கும், 4வது தடவை போகும்போது மாற்றம். அப்படியே படிப்படியாக ஸ்டெப் ஸ்டெப்பாக வாழ்க்கையை உயர்வது நீங்கள் கண் கூட அழகாக உணர முடியும். ஆனால் உங்கள் பக்தி உண்மையாக இருக்கணும். நீங்கள் கரெக்டாக போய் வணங்கணும். அப்படி வணங்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதம் சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் இது நம்ம எல்லாருக்குமே எல்லா சித்தரும் வழிபடும்போது சிறப்பாக இருக்குமானா கிடையாது. உங்களுக்கு யோகமான சித்தர் யார், உங்கள் நட்சத்திரத்துக்கு, உங்கள் ராசியில் நட்சத்திரத்துக்கு யோகமான சித்தர் யாருன்னு பார்த்து கரெக்டாக அவரை போய் நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா தான் வாழ்க்கை ஜெயிக்க முடியும். ஏன்னா
ஒரு ஒரு ஊருக்கு ஒரு பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னாச்சுன்னா கரெக்டான ரூட்டில் போகிற பஸ்ஸில் நீங்கள் ஏறினா தான் அந்த ஊரில் அந்த நீங்கள் எந்த ஊரில் இறங்குறீங்களோ அந்த ஊருக்கு போனீங்க அந்த ஊர் அந்த பஸ்ஸுக்கு சேரும். வேறு ரூட்டில் போகிற பஸ்ஸில் ஏறினீங்க அப்படின்னாச்சுன்னா அது வேறு ஊர் தான் கூட்டு போகுமே தவிர நீங்கள் போய் சேரணும்னு நினைக்கிற இடங்களுக்கு கூட்டு போகாது. இது போல் உங்கள் ராசி லக்கணத்திற்கு இரண்டாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் பெருமான் யாருன்னு பார்த்து கரெக்டாக நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கை ஜெயிச்சிடலாம். சரி, அது நீங்கள் ஏன் அங்கே பார்க்குறீங்க, நானே சொல்கிறேன். அதை தெரிஞ்சு வச்சு நீங்கள் வணங்கிட்டு வாங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். முதலாவது நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரம். அஸ்வின்ல நட்சத்திரம் பிறந்த அன்பர்கள் பழனி மலையில் இருக்கிற போகர் ஜீவசமாதி, அதாவது போகர் சித்த பெருமானை நீங்கள் வணங்குவது சிறப்பு. அவருடைய ஜீவசமாதி பழனி மலையில் இருக்கிறது. அடுத்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு ரோம ரிஷி சித்தர், இவருடைய ஜீவசமாதி சென்னையில் இருக்கிற திருக்கடையூர் அங்கே இருக்கிறது. அங்கே போய் நீங்கள் வணங்கிட்டு வரும்பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வணங்கக்கூடிய சித்த பெருமான் யாருன்னு பார்த்தீங்கன்னா மச்சமுனி சித்தர். இவரை நீங்கள் வணங்கிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு பாம்பாட்டி சித்தர் மருதமலையில் இருக்கிறார். அதே சமயத்தில் சட்டமுனி சித்தர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறார். இவங்களை போய் நீங்கள் வணங்கிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு இடைக்கால சித்தர் திருவண்ணாமலை, அந்த ஜீவசமாதி நீங்கள் போயிட்டு வரும்போது சிறப்பாக இருக்கும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர் தன்வந்திரி சித்தர். இவருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னாச்சுன்னா வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குது. அங்கே போய் நீங்கள் வணங்கிட்டு வரும்போது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து புனர்பூசம் நட்சத்திரம். இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கமலமுனி சித்தர் திருவாரூரில் இருக்கிறார். அவரை போய் நீங்கள் வணங்கிட்டு வரும்போது நல்ல மாற்றங்கள் இருக்கும். அடுத்து பூசம் நட்சத்திரம். இவங்களுக்கு அகஸ்திய முனிவர் நீங்கள் அதிகமாக நீங்கள் வணங்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். இவருடைய ஜீவசமாதி திருவனந்தபுரத்தில் இருக்கிறது. அதே சமயத்தில் குற்றாலம் அருகில் இருக்கிற குற்றாலத்தில் அறிவு இருக்குது, அதாவது பாவநாசம் காரையார தீர்த்த அறிவுன்னு ஒரு அறிவு இருக்குது. அங்கே அகஸ்திய முனிவருடைய ஜீவசமாதி அங்கேயும் அவர் அடிக்கடி வந்துட்டு போதா ஒரு ஐதீகம். அங்கே போனாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு சிவ வாக்கிய சித்தர் கும்பகோணத்தில் இருக்குது இவரோட ஜீவசமாதி. நீங்கள் போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் இருக்கும். அடுத்து மகம் நட்சத்திரம். இவருக்கு இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு ராமதேவர் அழகர் மலை ராமதேவர் சித்தரை நீங்கள் வணங்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து பூரம் நட்சத்திரம். இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு காகபூ ஜண்டர், இவருடைய ஜீவசமாதி திருச்சியில் இருக்கிற உறையூரில் இருக்கிறது. அடுத்து உத்திரம் நட்சத்திரம். இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு உங்களோட இரண்டாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம். அதோடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூரார் இந்த ஜீவசமாதி கரூரில் இருக்கிறது. அங்கே போய் வணங்கிட்டு வரும்போது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து அஸ்தம் நட்சத்திரம். இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு புன்னாக்கீசர். இந்த புன்னாக்கீசர் இவருக்கு ஜீவசமாதி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, காற்றோடு காட்டாக கலந்துட்டு தான் ஒரு ஐதீகம். அப்போ நீங்கள் வீட்டில் ஒளியாகவோ அப்போ வீட்டில் விளக்கேற்றி அவரை நினைச்சு வழிபட்டாலே சிறப்பாக இருக்கும். அடுத்து சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு புலிப்பாணி சித்திரை நீங்கள் வணங்குவது சிறப்பு. இவருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா பழனி அருகே உள்ள வையா ஊரில் இருக்குது. நீங்கள் அன்றைக்கி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் இருக்கும். அடுத்து சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு இரண்டு நட்சத்திரம், அதாவது இரண்டு சித்தர் வர்றாங்க. ஒன்று நந்தீஸ்வரர், இன்னொன்று கதம்ப சித்தர். இந்த நந்தீஸ்வரர் ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா வாரணாசியில் இருக்கிறது. சரிங்களா, அங்கே அவ்வளோ தூரம் போக முடியாது. ஆனால் கதம்ப சித்தர் ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மாயவரத்தில் இருக்குது. அங்கே போய் நீங்கள் வணங்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து விசாகம் நட்சத்திரம். இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர் நல்லா வணங்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வால்மீகி சித்தர். அப்போ இந்த வால்மீகி சித்தரை நீங்கள் 8 குடியில் இருக்கிற அந்த கோவில் அந்த ஜீவசமாதி வணங்கும் போது சிறப்பாக இருக்கும். இதில் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர் அடிக்கடி ராமாயணம் நீங்கள் படித்தாலே வால்மீகி சித்தரை வணங்குறதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ராமாயணத்தை இயக்கியது வால்மீகி முனிவர். அவருடைய ஜீவசமாதி வணங்குவதும் ஒன்று, ராமாயணத்தை திரும்ப 2 எபிசோடு பார்ப்பதும் ஒன்று, சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அனுசம் நட்சத்திரம். இந்த அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு வணங்கக்கூடிய சித்தர் பெருமான் யாருன்னு பார்த்தீங்கன்னா வியாச பெருமான்.
வியாசர் சித்தர், அதாவது வேத வியாசர். இந்த வேத வியாசர் அப்படிங்கிறது வந்து இவருக்கு வந்து அழிவு இல்லை, அதாவது காற்றிலே கலந்து இருக்கிறதா தான் ஐதீகம். இவர் வந்து காற்றோட காட்டாக கலந்துட்டார் அப்படின்னு தான் ஐதீகம். அப்போ நீங்கள் வந்து இந்த வேத வியாசர் ஃபோட்டோ வீட்டில் வச்சு வணங்குவது மிக மிக சிறப்பு. அதே சமயத்தில் வந்து இந்த வேத வியாசரை வந்து நீங்கள் வணங்க முடியல அப்படின்னா டெய்லி மகாபாரதத்தில் வந்து 2 எபிசோடு பாருங்கள். ஏன்னா மகாபாரதத்தை இயக்குனதே அவர் தான். சரிங்களா? என்னுடைய நட்சத்திரமே கேட்ட நட்சத்திரம் தான். ராமாயணம் மகாபாரதம் இரண்டுமே எனக்கு சிறப்பு. ஏன்னா லக்கண புள்ளி விழுந்திருக்கிறது அனுசம், ராசி புள்ளி விழுந்திருக்கிறது வந்து கேட்டை. வால்மீகி வேத வியாசர் இருவருமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யோகம். ராமாயணம் மகாபாரதம் நான் தினமும் பார்த்துட்டு இருக்கிறேன். அதுலேருந்து தான் நான் ஜாதகம் கணிச்சேன், அதுலேருந்து தான் ஜாதகம் எடுத்திருக்கேன், பலன் பரிகாரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாமே சிறப்பு. எனக்கு காற்றோட காட்டாக காற்று இயற்கை காற்றோட ரசிக்கும் போது எனக்கு வந்து நிறைய ஞானங்கள் உருவாகும். இது இந்த சித்த பெருமானுடைய யோகம் அனுபவம். சரிங்களா? சரி, அடுத்து வந்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து பதஞ்சலி சித்தர், இவருடைய ஜீவசமாதி எங்க இருக்கு அப்படின்னா ராமேஸ்வரத்தில் இருக்கிறது. அங்கே போய் நீங்கள் வழங்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து நீங்கள் வணங்கக்கூடிய சித்தர் பெருமான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமதேவர். இவர் வந்து ஒளியாகவே மாறி காட்டோட காட்டா ஒளியாகவே மாறிக்கான்னு அர்த்தம் அப்படிங்கிற ஒரு ஐதீகமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து எப்போவே விளக்கு ஏற்றி வழிபடுங்க. அவர் நினைக்கும் பொழுது அந்த ராமதேவ சித்தரை நினைச்சு விளக்கேற்றி வழிபடுங்க, நல்ல மாற்றங்கள் இருக்கும். அடுத்து வந்து பூராடம் நட்சத்திரம். இந்த பூராடம் நட்சத்திரம் அன்பருக்கு வந்து வணங்கக்கூடிய சித்தர் பெருமான் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொங்கணர் சித்தர். இவருடைய ஜீவசமாதி திருப்பதியில் இருக்குது. திருப்பதிக்கு போனீங்கன்னா மறக்காம நீங்கள் வந்து அங்கே போய் அவர் ஜீவசமாதியில் வணங்கிட்டு வாங்க. ஆனால் திருப்பதிக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நிறைய பொருட்கள் தானம் கொடுத்துட்டு போங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரங்க வந்து பெரும்பாலும் திருப்பதிக்கு போகும்போது நிறைய நெருக்கடிகள் உண்டான சூழ்நிலை உருவாகுது. அது வந்து கவனமாக செஞ்சிருங்க. சரிங்களா? அடுத்து வந்து உத்திராடம் நட்சத்திரம். இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து வணங்கக்கூடிய சித்த பெருமான் யாருன்னு பார்த்தீங்கன்னா தட்சணாமூர்த்தி. இவருடைய ஜீவசமாதி வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிறது. அடிக்கடி போய் நீங்கள் வணங்கிட்டு வாங்க, அல்லது வீட்டிலேயே வச்சு வணங்குவது உங்களுக்கு சிறப்பு. அடுத்து வந்து திருவோணம் நட்சத்திரம். இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து வணங்கக்கூடிய சித்த பெருமான் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா திருமூலர் சிதம்பரத்தில் இருக்குது. திருமூலர் ஜீவசமாதியில் போய் நீங்கள் வாங்கும்போது நல்ல மாற்றங்கள் இருக்கும். அடுத்து வந்து அவிட்டம் நட்சத்திரம். இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து வணங்கக்கூடிய சித்தர் பெருமான் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌபாலர். இந்த கௌபாலர் சித்தர் பெருமானை நீங்கள் மனசு நினைச்சு வணங்கினாலே போதும். ஏன்னா இவர் வந்து காற்றோட காற்றாக ஒளியோட ஒளியாக வந்து கலந்துகிட்டதான் ஐதீகமாக இருக்கிறது. சரிங்களா? அடுத்து வந்து சதயம் நட்சத்திரம். இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர் வந்து வணங்கக்கூடிய சித்தர் பெருமான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிமுனி. இவரை வந்து நீங்கள் ஃபோட்டோ கிடச்சின்னா வீட்டில் வாங்கி வச்சு அப்படியே ஒரு விளக்கு போட்டு சாமி கும்பிடுங்க போதும். ஏன்னா இவர் ஒளியாகவே காட்டில் கலந்ததாக ஐதீகம். சரிங்களா? அடுத்து வந்து பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதியில் பிறந்த அன்பர் வந்து வணங்கக்கூடிய சித்தர் பெருமான் யாருன்னு பார்த்தீங்கன்னா டமரகர். இவருடைய ஜீவசமாதி இவர் கிடையாது. இவரும் காட்டிலும் ஒளியாக ஒரு காற்றோட காட்ட கலந்ததாக தான் ஐதீகம். சரிங்களா? அடுத்து வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதியில் பிறந்த அன்பர் வந்து வணங்கக்கூடிய சித்தர் பெருமான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரநானந்தர். இவருடைய ஜீவசமாதி வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கிறது. அங்கே போய் நீங்கள் வணங்கும்பொழுது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து வந்து ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர் வந்து வணங்கக்கூடிய சித்தர் பெருமான் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலங்கிநாதர் கஞ்சமலை. அப்போ இந்த ஜீவசமாதியில் போய் நீங்கள் வணங்கும் பொழுது நல்ல மாற்றங்கள், பொருளாதார உயர்வுகள் சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான ஜீவசமாதி எதுன்னு போட்டிருக்கேன். அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட அன்பர்கள் அந்த ஜீவசமாதிக்கு நீங்கள் போகும்போது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போங்க, அதுதான் சிறப்பு. மற்றபடி இது வந்து பொருளாதாரத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வுக்கும் உண்டான சித்தர் பெருமானை மட்டும் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? இரண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. ஏன்னா நேற்று ஒரு நட்சத்திரத்துக்கு நேற்று ஒரு சித்தர் பெருமான்னு சொல்லி இன்னைக்கு ஒன்று சொல்லிங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நேற்று நான் சொன்ன ஏற்கனவே இதுக்கு முன்னால் போட்ட பதிவில் நான் சொன்ன விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் நட்சத்திரம், அதாவது நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அதே நட்சத்திரத்தில் பிறந்த இன்னொரு மகானை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அந்த மகானை வழங்கும்போது சிறப்பு. மனக்குழப்பம் இருக்காது, தீராத பிரச்சனை தீரும், டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம், பதட்டம் இல்லாமல் இருக்கலாம், வாழ்க்கை சிறப்பாக நகரும். இது வந்து இப்போ நான் சொல்றது 2ஆம் நட்சத்திரத்துக்கு உண்டான சித்த பெருமக்கள். இவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா காசு, பணம், பொருளாதாரம், வாழ்க்கையில் இருந்து சந்தோஷம், வெற்றி, நல்ல குடும்பம், சீரான வாழ்க்கையில் வந்து சொல்வாக்கு காப்பாற்றுற இது போன்ற விஷயம், அதாவது வரவுகள் அனைத்தையும் கொடுக்கறதுக்குண்டான அமைப்பில் சொல்லியிருக்கிறேன்.
ரெண்டையும் போட்டு குழப்பாமல் கன்ஃபியூஸ் பண்ணால் பாருங்கள். சரிங்களா? சரி, இது போல் நிறைய ஜோதிட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனலில் வந்து நிறைய போட்டிருக்கேன். நண்பர்கள் போய் பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணுங்கிற அனைத்து விஷயத்தையும் தெளிவாக கொடுத்துருக்கிறேன். பார்த்து பயன்பெறுங்கள். சித்த பெருமக்கள் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். என் தாய் முத்தாரம்மன் ஆசீர்வாதம் அருள்வாக்கு எல்லோருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.